சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கூலி திரைப்படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புல ரிலீஸ் ஆக போகுதுங்க. இந்த படம் ஓவர்சீஸ்ல அட்வான்ஸ் புக்கிங்ல மிகப்பெரிய வசூல். ரிலீஸுக்கு 6 நாளைக்கு முன்னாடியே இவ்வளவு கோடி வசூலான்னு வாயை பொளக்குற அளவுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. இது இல்லாம கேரளாலையுமே புக்கிங் ஓப்பன் ஆயிருக்கு. புக்கிங் ஓப்பன் பண்ண கொஞ்ச நேரத்துல இவ்வளவு வசூலாங்கிற மாதிரி தான் ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு. அது எவ்வளவுங்கிறத பார்ப்போம். இது இல்லாம நிறைய படங்களோட வசூலை பார்க்க போறோம். அதெல்லாம் என்னென்ன படம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள பார்த்துடலாம். ஸோ நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். இதுதான் அந்த ஃப்ரேம். ரட்சகன் திரைப்படத்தில் நெஞ்சே நெஞ்சே அப்படிங்கிற பாட்டு. ஸோ அதில் அந்த ஹீரோயின் பேர் கூட அந்த மலையில் எழுதியிருக்கும். ஸோ அது கூட அதில் இருக்கும். அதை பார்த்தே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க ரட்சகன் அப்படின்னு. ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் கமல் கண்ணா, நூர் மாஸ்கி 100 ஃபேஸ், பாண்டியராஜ், அப்புறம் மோகன் பிரசாத், வினோத்குமார். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. த ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டே 14 இந்தியாவில் 45 லட்சம், டோட்டலா 40 கோடியே 93 லட்சம், 382.2 மில்லியன் US டாலர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு. 3250 கோடி கிட்ட இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு இந்தியன் கரன்சிக்கு. அப்புறம் சையாரா திரைப்படத்தோட டே 21 இந்தியாவில் 2 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 55 லட்சம், 369 கோடியே 74 லட்சம் இந்தியாலையும், 503 கோடியே 95 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஆக்சுவலா சில படங்களுக்கு எப்படின்னா லேட்டா வரும், ஓவர்சீஸோட கலெக்ஷன் லேட்டா வரும். இந்த USA, கல்ஃப் கண்ட்ரிஸ் இங்கெல்லாம் வழக்கமா இந்தி படங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாரம் கழிச்சு, 2 நாள் கழிச்சு, 3 நாள் கழிச்சு ரிலீஸ்க்கு அப்புறம் அப்டேட் ஆகும். அப்படி பார்க்கும்போது சையாராக்கு பாத்தீங்கன்னா 20வது நாள், 22வது நாள் கூட அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ஆக்சுவலா இப்ப நான் சொல்ற கலெக்ஷனை விட இன்னும் இருக்கு. அதை நாளைக்கு வீடியோல நான் ஆட் பண்ணி அதை மென்ஷன் பண்றேன். அப்புறம் தடாக் 2 அப்படிங்கிற படம் டே 7 இந்தியாவில் 1 கோடி 8 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடி 21 லட்சம், 19 கோடி 59 லட்சம் இந்தியாலையும், 22 கோடியே 46 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 55 கோடி பட்ஜெட். சன் ஆஃப் சர்தார் 2 இந்த படத்தோட டே 7 கலெக்ஷன் இந்தியாவில் 1 கோடி 71 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 10 லட்சம், டோட்டலா 39 கோடியே 51 லட்சம் இந்தியாலையும், 47 கோடி கிட்ட இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு 7 நாள்ல. சுத்தமா பத்தாதுங்க, ரொம்ப ஒஸ்டான கலெக்ஷன். அப்புறம் சூ ஃப்ரம் சோ சரியான கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. டே 14 கர்நாடகால 2 கோடியே 15 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 85 லட்சம், 57 கோடியே 37 லட்சம் கர்நாடகாலையும், 68 கோடியே 48 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. சூப்பர் கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு சூ ஃப்ரம் சோ. மகாவதார் நரசிம்மா இந்த படத்தோட டே 14 இந்தியாவில் 6 கோடியே 90 லட்சம், உலகம் முழுக்க 8 கோடியே 15 லட்சம், 137 கோடியே 85 லட்சம் இந்தியாலையும், 146 கோடியே 17 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 20 கோடி பட்ஜெட், 150 கோடியை நெருங்கி போய்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த மகாவதார் நரசிம்மா லாங்குவேஜ் வைஸ் எப்படி கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்னடால 3 கோடியே 75 லட்சம், தெலுங்குல 30 கோடியே 96 லட்சம், ஹிந்தியில 100 கோடியே கடந்திருக்கு, 101 கோடியே 16 லட்சம், தமிழ்ல 1 கோடியே 62 லட்சம், மலையாளம்ல 36 லட்சம். ஸோ இப்போ நான் சொன்னது லாங்குவேஜ் வைஸ். அதாவது இப்போ ஹிந்தியில ஓடுதுன்னா அது இங்க கூட தமிழ்நாட்டில் கூட ஹிந்தியில ஸ்கிரீனிங் பண்ணியிருப்பாங்களா, அந்த ஷோவை பார்க்கறதுக்கான கவுண்ட் இது. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு கிடையாது. தமிழ்நாட்டில் ஆக்சுவலா கிட்டத்தட்ட ஒரு 2.25 கோடி கிட்ட இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு மகாவதார் நரசிம்மா. ஆனா தெலுங்குல, ஆந்திரா தெலுங்கானால பெரிய கலெக்ஷன் கிட்ட எடுத்துருச்சு. சுமதி வளவு அப்படிங்கிற படம் டே 7 கேரளால 55 லட்சம், உலகம் முழுக்க 60 லட்சம், 8 கோடியே 6 லட்சம் கேரளாலையும், 8 கோடியே 54 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி பட்ஜெட். ஸோ அப்புறம் மாரீசன் திரைப்படத்தோட டே 14 தமிழ்நாட்டில் 11 லட்சம், உலகம் முழுக்க 12 லட்சம், 6 கோடியே 63 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 7 கோடியே 62 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 10 கோடி பட்ஜெட். ஸோ நேற்று 13வது நாள் கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு மாரீசன். சாட்டர்டே சண்டே ஒரு 25 லட்சம் கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த படம் பிரேக் இவன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹவுஸ்மேட்ஸ் திரைப்படம் டே 7 தமிழ்நாட்டில் 9 லட்சம், உலகம் முழுக்க 10 லட்சம், 1 கோடியே 66 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 1 கோடியே 75 லட்சம் உலகம் முழுக்க 4 கோடி பட்ஜெட். கிங்டம் திரைப்படத்தோட டே 8 ஆந்திரா தெலுங்கானால 79 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 42 லட்சம், டோட்டலா 44 கோடியே 82 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 76 கோடியே 25 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 130 கோடி பட்ஜெட். 100 கோடி வருமாங்கிறது பெரிய டவுட் தான். அதை தாண்டி இந்த படம் தமிழ்நாட்டுல பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இந்த படம் தியேட்டர்ல போய்கிட்டு தான் இருக்கு, புக்கிங் போயிட்டு தான் இருக்கு. புக் மை ஷோல இப்ப கூட நீங்க போய் பாருங்க, போயிட்டு தான் இருக்கு. தெரில, சில தியேட்டர்ஸ்ல மட்டும் நாங்க போடலை அப்படின்னு சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனா ஓவராலா தமிழ்நாட்டுல ஃபுல்லா எல்லா தியேட்டர்லயும் அப்படியே எடுத்துட்டாங்க, தமிழ்நாட்டிலே பேன் அப்படின்லாம் இந்த படம் கிடையாது. ஸோ இப்போதைக்கு பார்க்கும்போது இந்த படம்
தமிழ்நாட்டுல நான் பாக்குற வரையும் ஓடிட்டு தான் இருக்கு. ஒருவேளை வெறும் அந்த புக்கிங் மட்டும் தான் ஓபன் பண்ணிருக்காங்க, தியேட்டர்லயே ஓடல அப்படின்னா அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை பத்தி சொல்லுங்க. அடுத்ததா விஜய் சேதுபதி அவர்களோட தலைவன் தலைவி படத்தோட டே 14 கலெக்ஷன் தமிழ்நாட்டுல 95 லட்சம், உலகம் முழுக்க 1,35,00,000. 56 கோடியே 2 லட்சம் தமிழ்நாட்டுல, 82 கோடியே 8 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வசூல் ரீதியா ஒரு பெரிய ஹிட், 25 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் வார் 2 ஆகஸ்ட் 14ஆம் தேதி இன்னும் 6 நாள்ல ரிலீஸ் ஆக போது. இந்த படத்துக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஓவர்சீஸ்ல யூஎஸ்ஏல $380K வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 3 கோடியே 33 லட்சம். டோட்டலா இந்த படம் ஓவர்சீஸ்ல மட்டுமே $585K கலெக்ட் பண்ணிருக்கு. 5 கோடியே 12 லட்சம். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 2-3 நாள்ல இந்த படம் ஒரு பெரிய ஜம்ப் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ட்ரெய்லர் விட போறாங்களா என்னன்னு தெரியல. விட்டாங்கன்னா அது பெரிய ஜம்ப் கிரியேட் பண்ணும். அப்புறம் கூலி திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட கூலி திரைப்படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஓவர்சீஸ்ல ஒரு பெரிய கலெக்ஷன் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கு. யூஎஸ்ஏல மட்டுமே இந்த படம் $1.35 மில்லியன் 11 கோடியே 83 லட்சம். கனடால $250K 2 கோடியே 6 லட்சம். யூகேல $280K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 3 கோடியே 30 லட்சம். ஆஸ்திரேலியால $365K ஆஸ்திரேலியன் டாலர்ஸ், இது வந்து 2 கோடியே 9 லட்சம். மலேசியால பெரிய கலெக்ஷனே எடுத்திருக்கு. 1.28 மில்லியன் மலேசியன் ரிங்கிட்ஸ், இது வந்து 2 கோடியே 65 லட்சம். இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டுல நிறைய இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சு. $180K 1 கோடியே 57 லட்சம். டோட்டலா இந்த படம் இப்பவே $2.68 மில்லியன். அதாவது ஓப்பனிங் வீக்கெண்டுக்காக, இது இப்ப நான் சொல்றது அந்த பிரீமியரும் டே 1 சேர்த்து. ஆனா ஓப்பனிங் வீக்கெண்டுக்காக இந்த படம் ஆல்ரெடி 3 மில்லியனை கலெக்ட் பண்ணிடுச்சு. 2.68 மில்லியன் பிரீமியர் பிளஸ் டே 1 23 கோடியே 50 லட்சம். ஒரு பெரிய வசூல வாரி குவிச்சிருக்கு. இதை தாண்டி இங்க கேரளால ஓபன் ஆகி இந்த படம் 2 கோடியே 68 லட்சம் வந்து புக் ஆயிருக்குங்க. கேரளால மட்டுமே ஒரு பெரிய கலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கேரளா ஓவர்சீஸ் ஒரு 23 கோடி, கேரளா ஒரு 2 கோடி 68 லட்சம். டோட்டலா இப்பவே இந்த படம் ரிலீஸுக்கு 6 நாளைக்கு முன்னாடி 26 கோடி டே 1க்காக கலெக்ட் பண்ணியிருக்கு. 26 கோடியே 18 லட்சம். ஸோ டே 1 எவ்வளவு வரும் அப்படிங்கிறத இப்போ, ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. ஒவ்வொரு நாளுக்குமே இப்ப நேற்று வந்து நான் ஒரு 15 கோடி, முந்தானத்து ஒரு 10 கோடின்னு சொல்லும் போது அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இப்ப நான் ஒரு 26 கோடின்னு சொல்லும் போது இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல. இப்ப இதை வச்சு சொல்லுங்க, டே 1 கலெக்ஷன் பண்றதுக்கு இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க, உங்களோட அந்த ப்ரெடிக்ஷனை போடுங்க. அப்புறம் நம்ம சேனல்ல ரொம்ப நாளா ஒரு நண்பர் வந்து கைதி படத்தோட வசூலை கேட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் ஒரு வாட்டி அதை வந்து ஒரு ரீவிசிட் பார்த்துருவோம். கைதி திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி. லோகேஷ் கனகராஜ் ஒரு மிகப்பெரிய டைரக்டர் அப்படிங்கிற பேரை வாங்கி கொடுத்த ஒரு படம். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. வசூல் ரீதியா இந்த படம் வந்து தமிழ்நாட்டுல 56 கோடியே 50 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 15 கோடியே 10 லட்சம், கர்நாடகால 7 கோடியே 43 லட்சம், கேரளால 6 கோடியே 20 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 1 கோடியே 87 லட்சம், ஓவர்சீஸ்ல 20 கோடியே 85 லட்சம். உலகம் முழுக்க 107 கோடியே 95 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 25 கோடி பட்ஜெட். 57 கோடிக்கு மேல ஷேர் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமா அமைஞ்சுது. ஸோ இன்னைக்கு வரையும் இந்த கைதி 2 வந்தது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய வசூல், ஒரு 300-400 crore கிட்ட கூட போற அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஓப்பனிங்கே ஒரு பெரிய ஓப்பனிங் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இந்த படத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்கிரீன் பிளே, அப்படிப்பட்ட ஒரு மேக்கிங். உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் லோகேஷ் கனகராஜுக்கு கைதி படத்தை எடுத்ததுக்காக. ஸோ உங்க எத்தனை பேருக்கு இந்த படம் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல, இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.